அடைவினா என்ன பொருள்? காடு. அடைவினா என்னது? காடு. அவள் என்னது? வல்லம். அவள் என்னது? வல்லம். சுவல்னா என்னது? மேடு. சுவல்னா மேடு. செருனா வயல். பழனம்னாலும் வயல். புறவுனா புறா. புறவுனா என்னது? புறா. இது எல்லாமே முதல் இயல்ல இருக்கிற அகராதியில் காண்க. சரியா? அதுக்கு அடுத்தது இரண்டாவது இயல்ல இருக்கிற அகராதியில் காண்க. அகன் சுடர்னா அகன்ற சுடர். அகன் சுடர் என்னது? அகன்ற சுடர். ஆர்களினா கடல். ஆர்களினா என்னது? கடல். கட்புல்னா ஓர் புலவன். ஓர் புலவன். கொடுவாய் புலி. திருவில்னா இந்திரவில். திருவில் இந்திரவில். இது இயல் 2ல இருக்கிற ஒரு மதிப்பெண் அகராதியில் காண்கிறது. சரியா? இயல் 2ல இருக்கிற அகராதியில் காண்க. அதுக்கு அடுத்தது இயல் 3. இயல் 3ல 2 2 வரும். சரியா? 1 ஊன். இந்த ஊன் என்ன அர்த்தம்? உணவு. ஊன் என்னது? உணவு. தன்னகரனா போட்டு வந்தா உணவுன்னு அர்த்தம். ரன்னகரனா போட்டு வந்தா இறைச்சி இல்லைன்னா மாமிசம். மாமிசம் சொல்லலாம், இல்ல இறைச்சி அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதுக்கு அடுத்தது திணை. திணையில தன்னகரனா போட்டு வந்தா ஒழுக்கம். திணை என்னது? ஒழுக்கம். ரன்னகரனா போட்டு வந்தா தானிய வகை, அரிசி வகைகள்ல ஒன்று. சரியா? அப்ப திணைனா ஒழுக்கம், திணை என்னது? தானிய வகை. திணை அரிசி சொல்லுவாங்க. மலைவாழ் மக்கள் சாப்பிடுகின்ற உணவுப் பொருள் ஒன்றது திணை மாவு தேரும் கொடுப்பாங்க. அது சாப்பிட்டா பசி எடுக்காது. சரியா? அதுக்கு அடுத்தது அன்னம். அன்னம்னா மேல்வாய் பகுதி. அன்னம் என்னது? மேல்வாய் பகுதி. நாக்குக்கு மேல இருக்கின்ற பகுதி. அப்ப மேல்வாய் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற அன்னம் என்னது? உணவு. உணவுன்னு சொல்லலாம், இல்ல அன்னம் பறவை சொல்லலாம். வெள்ளம். சின்ன போட்டு வந்த வெள்ளத்துக்கு என்ன பொருள்? இனிப்புன்னு அர்த்தம். வெள்ளம் என்னது? இனிப்பு. இல்லைன்னா என்னது? இனிப்பு. கருப்பு சாற்று கட்டி அப்படின்னு சொல்லலாம். சரியா? கீழே இருக்கிற வெள்ளத்துக்கு நீர் பெருக்கு. ஓடுகின்ற ஆற்றுல ஓடுகின்ற வெள்ளத்தை குறிப்பதற்கு நீர் பெருக்கு. நீர் பெருக்கு. இது வரைக்கும் இயல் 3 அகராதியில் காண்க. சரியா? அதுக்கு அடுத்தது இயல் 4ல இருக்கிற அகராதியில் காண்க. மன்றல். மன்றல்னா திருமணம். மன்றல் என்னது? திருமணம். அடிச்சுவடுனா காலடி குறி. அடிச்சுவடு என்னது? காலடி குறி, இல்லைன்னா அடித்தரம் சொல்லணும். அடி மேல அடி வச்சு நடப்பாங்க கோவில். அதனால இதுக்கு காலடி குறி. சரி, என்னது? அடித்தடம் அப்படின்னு பேரு. அடுத்தது அகராதி. அகர முதலி சொல்லலாம். அகர முதலி. நீங்க இங்கிலீஷ்ல டிக்ஷனரி அப்படின்னு சொல்றீங்க. சரியா? சொற்களை அரிசிப்படுத்து. தூவல்னா மழை அப்படின்னு அர்த்தம். தூவல் என்னது? மழை அப்படின்னு அர்த்தம். மருள்னா மயக்கம். மருள் என்னது? மயக்கம். இது வரைக்கும் இயல் 4ல இருக்கிற அகராதியில் காண்க. அதுக்கு அடுத்தது இயல் 5. இயல் 5ல தாள். தாள்னா தாளாட்டு, இல்ல நாக்கு, இல்ல தாளு. ஏதாவது ஒரு பொருள் எழுத சொல்லுது. சரியா? இரண்டாவது உழுவை. உழுவைனா புலின்னு ஒரு பொருள் உண்டு. ஒரு வகை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. உழுவைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு வகை மீன். அகவுதல்னா அழைத்தல். அகவுதல் என்னது? அழைத்தல். ஏந்தழில் என்னது? மிக்க அழகு. ஏந்தழில் என்னது? மிக்க அழகு. அகவுதல் அழைத்தல். ஏந்தழில் மிக்க அழகு. அணிமைனா சமீபம். அணிமைனா என்னது? சமீபம்.
சமீபம். இது வரைக்கும் இயல் 5ல இருக்கிற அகராதி இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இயல் 6 குணதரன். நற்குணம் உள்ளவன். குணதரன் என்னது? நற்குணம் உள்ளவன். பிரிச்சு நற்குணம் உள்ளவன் எழுதலாம். சேர்த்து எழுதும்போது மூ போட்டுக்கலாம். நற்குணம் உள்ளவன் இம்மு இல்லாம. சரியா? செவ்வை. செவ்வை என்ன போடுற? நேர்மை. செவ்வைனா நேர்மை. நகல்னா நட்புணர்வு படியெடுத்தல் அப்படின்னு ஒரு பொண்ணு ஜெராக்ஸ் சொன்னையா, அது சொல்லலாம். நட்புன்னு எழுதலாம், இல்லைன்னா படியெடுத்தல் எழுதலாம். கூட்கைனா வலிமை. கூட்கைனா வலிமை. இதை இயல் 6ல இருக்கிற அகராதியில் காண்க. இயல் 7 எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அது எழுதுனா கொஞ்சம் டைம் எடுக்கும். வாயில சொல்லிக்கலாம். ஆசிரியர்கள் சொன்ன உடனே பாடும் பாட்டு என்ன பேரு? ஆசிரியர். நான் ஒரு பொருள் சொல்றேன்னா அந்த பொருளை உடனே என்ன பண்ணாங்க பாடுற பாட்டுக்கு ஆசிரியர் வீட்டு. மதுர கவிதை இல்லையா? 21 நயங்கள்ல பாடுகின்ற பாட்டு அப்படின்னு அர்த்தம். சித்திர கவிதை இல்லையா? சித்திர மழை போக்குல பாடுகின்ற பாட்டு. வித்தார கவினா எனக்கு தெரியல, படிங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு இயல்லையும் இருக்கிற கலைச்சொல் படிப்போம், பயன்படுத்துவோம். வவ்வல் உயிரெழுத்து. உயிரெழுத்து. மோனோலிங்குவல்னா மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. கான்சனன்ட் மெய்யெழுத்து. கான்வர்சேஷன்னா உரையாடல். ஹோமோகிராஃப்னா டிஸ்கஷனா கலந்துரையாடல். இது எல்லாமே இயல் 1ல இருக்கிற படிப்போம், பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்தது இயல் 2ல இருக்கிற படிப்போம், பயன்படுத்துவோம். ஸ்டார்ம் என்னது? புயல். டொர்னடோ என்னது? சூறாவளி. டெம்பஸ்ட்னா வன்புயல். லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று. சீ பிரீஸ்னா கடற்காற்று. வைல்ட் விண்ட்னா சுழல் காற்று. இது இயல் 2ல இருக்கிற படிப்போம், பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்தது இயல் 3 ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல். வெல்த்னா செல்வம். பேபி ஷவர்னா வளைகாப்பு. ஹவுஸ் வார்மிங்னா புதுமனை விழா. புதுமனை புகு விழா. பீஸ்னா இது வந்து இயல் 3. அதுக்கு அடுத்தது இயல் 4ல இருக்கிற படிப்போம், பயன்படுத்துவோம். டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு. கல்ச்சர்னா பண்பாடு. நிறைய பேர் கல்ச்சர்னா கலாச்சாரம் எழுதுவ, கலாச்சாரம் வராது. சரியா ஞாபகம் வச்சுக்கோ. ஹியூமன் ரிசோர்ஸ்னா மனித வளம்.
டிரான்ஸ்ஃபர்னா மாறுதல். மல்டிமீடியானா பல்துறை ஊடகம். இது எல்லாமே பாத்தீங்க எதுல இருக்கு? இயல் 4ல இருக்கிற கலைச்சொல். அதுக்கு அடுத்தது இயல் 5ல இருக்கிற படிப்போம் பயன்படுத்துவோம். பிளே ரைட்னா நாடக ஆசிரியர். ஸ்கிரீன் பிளேனா திரைக்கதை. ஸ்டோரி டெல்லர்னா கதை சொல்லி. அஸ்தெட்டிக்ஸ்னா முருகியல் தான் சரியான பொருள். இருந்தாலும் நம்ம புக்ல கொடுத்ததுனால முருகியல் இல்லைன்னா அழகியல் ரெண்டுமே எழுதலாம். ஆனா அஸ்தெட்டிக்ஸ்னா சரியான பொருள் வந்து என்னது? முருகியல். முருகுனாலே அழகுன்னு அர்த்தம். முருகுனாலே என்னது? அழகு. சரியா? அப்ப இதான் என்னது? இயல் 5ல இருக்கின்ற டிரான்ஸ்லேஷன். அதுவே இயல் 6 அக்ரிமெண்ட் என்னது? அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். டிஸ்கஸ்னா சொற்பொழிவு. மோனார்க்கினா முடியாட்சி. பார்டர்னா எல்லை. ரீபில்லியன்னா கிளர்ச்சி. இது இயல் 6ல இருக்கிற படிப்போம் பயன்படுத்தும். அடுத்தது இயல் 7 ஹாப்பினஸ்னா என்னது? ஹாப்பினஸ்னா மகிழ்ச்சி. ஸ்கப்டர்னா செங்கோல். செங்கோல் யார்கிட்ட இருக்கும்? அரசரிடம் இருப்பது செங்கோல். சேரிட்டினா என்னது? சேரிட்டினா ஈகை. கிராச்சுவிட்டினா என்னது? பணிக்கொடை. ட்ரூத்னா என்னது? நிறைய பேர் ட்ரூத்னு பார்த்தா என்ன எழுதுவான்? உண்மைன்னு எழுதுவான். ஆனா கலை சொல்ல உண்மை வராது, வாய்மை தான் சரி. சரியா? இதான் 7வது இயல்ல இருக்கிற மொழித்திறன் பயிற்சி. திரும்ப ஒரு முறை பார்த்துக்கோ. கலை சொல் மட்டும். வவல்னா உயிரெழுத்து, மோனோலிகுவல்னா ஒரு மொழி, கான்சனன்ட்னா மெய்யெழுத்து, கான்வர்சேஷன்னா உரையாடல், ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். ஸ்டார்ம்னா புயல், டர்னாடோனா சூறாவளி, டெம்பஸ்ட்னா வன்புயல், லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று, சீ பிரீஸ்னா கடல் காற்று, வைல்ட் விண்ட்னா சுழல் காற்று. ஹாஸ்பிட்டாலிட்டினா விருந்தோம்பல், வெல்த்னா செல்வம், பேபி ஷவர்னா வளைகாப்பு, ஹவுஸ் வார்மிங்னா புதுமனை புகுவிழா, ஃபீஸ்ட்னா விருந்து. டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு, கல்ச்சர்னா பண்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ்னா மனித வளம், டிரான்ஸ்ஃபர்னா மாறுதல், மல்டிமீடியானா பல்துறை ஊடகம். பிளே ரைட்னா நாடக ஆசிரியர், ஸ்கிரீன் பிளேனா திரைக்கதை, ஸ்டோரி டெல்லர்னா கதை சொல்லி, அஸ்தெட்டிக்ஸ்னா மொழிகியல் அல்லது அழகியல். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம், டிஸ்கஸ்னா சொற்பொழிவு, மோனார்க்கினா முடியாட்சி, பார்டர்னா எல்லை, ரீபில்லியன்னா கிளர்ச்சி. ஹாப்பினஸ்னா மகிழ்ச்சி, ஸ்கப்டர்னா செங்கோல், சேரிட்டினா ஈகை, கிராஜுவிட்டினா பணிக்கொடை, ட்ரூத்னா வாய்மை. இதோட இயல் 7 மொழித்திறன் பயிற்சி நம்ம என்ன பண்ணிட்டோம்? முழுவதுமா நிறைவு செய்து விட்டோம். நன்றி.